மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. எல்லா துணியும் விழ ஆரம்பிச்சிச்சு. அடடா! புதையல் எடுக்கலான்னு பார்த்தா பூகம்பம் கிளம்புன கதையா ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு வேலையில கையை வச்சேன்னு வச்சுக்கோங்க, அது 9 வேலையா மாறும். சரி குட்டீஸ் இல்லாத போது தான் எல்லாத்தையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நடுவில் நமக்கு வயிறு பார்த்தீங்கன்னா கவா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா பசிக்க எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி சொல்லிட்டு வயிறை கொஞ்சம் குளுமைப்படுத்துவோமே சொல்லிட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. தயிரை நல்லா தளர ஊற்றி அதில் மீன் குழம்பு கொஞ்சம் ஆம்லேட்டை வச்சு சாப்பிட்டேங்க. தேவாமிர்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்திருந்தார். என் பையன் தாத்தா கையால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்து எங்கள் அப்பா ஊட்டி விட்டுட்டு இருந்தார். அவருக்கு ஒரே சந்தோஷம் என் பையனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அப்பா கையில் இந்த மாதிரி டேட்டூ இருந்தது. சரி இது எவ்வளோ வருஷம் ஆகுதுப்பான்னு கேட்டால் 50 வருஷம்னு சொன்னார். 50 வருஷமாக இருக்கா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் இந்த மாதிரி போடுவாங்க. எனக்கும் சின்ன ஒரு ஆசை இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் விட மாட்டார். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆசை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.